பிரசனத்துக்கு மயமண்டவராக நம்ம ஒரு ஆலோசனையை பத்தி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அகிதோப்பேலின் ஆலோசனை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சு வந்துட்டு இருக்கோம். ஆலோசனை நல்ல ஆலோசனை கெட்ட ஆலோசனை சொல்லி படிச்சோம். எதை நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி அந்த ஆலோசனை நம்மளுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒரு ஆலோசனை அது நல்ல ஆலோசனையாக இருந்தால் கூட அது தேவனுடைய திட்டத்தின்படி இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஆலோசனை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இன்னொன்னு ஆலோசனைங்கிறது எல்லாரும் கொடுக்க முடியும். ஆனா நல்ல ஆலோசனையாக இருந்தாலும் நான் அதை எடுத்தா மட்டும்தான் அது எனக்கு என்ன செய்யும், பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். இன்னைக்கு கெட்ட ஆலோசனையுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். கெட்ட ஆலோசனை என்ன, அதோடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். அதாவது கெட்ட ஆலோசனை, அதாவது துர் ஆலோசனை, அதாவது சரிப்படாத ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஒரு தீமையான விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை தான் என்னது, கெட்ட ஆலோசனை. அப்படிதான் நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி மட்டும் கிடையாது. ஒரு தேவையான இடத்துல தேவையில்லாத ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட அது தீமையான ஆலோசனை. அது நம்ம என்னன்னு சொல்லி நம்ம சில நாள் படிக்கலாம். இப்போ கெட்ட ஆலோசனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அகிதோப்பேல் கொடுத்தது ஒரு தவறான ஆலோசனை. தவறான ஆலோசனைனா அது ராஜாவுக்கு தவறான ஆலோசனையா அல்லது அவனுக்கு தவறான ஆலோசனையா அப்படின்னு பார்த்தா அது தாவீதுக்கு தவறான ஆலோசனை. அதே நேரத்துல அகிதோப்பேலுக்கும் சரி அப்சலோமுக்கும் சரி அது சரியான ஆலோசனை. அது என்ன, ஒருத்தருக்கு தவறு ஒருத்தருக்குன்னா ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்க போது இன்னொருத்தருக்கு நன்மை விளைவிக்க போகுது. இப்போ நன்மை விளைவிக்கிறவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா அது சரியான ஆலோசனை. தீமை பெறப்போறவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா அது கெட்ட ஆலோசனை. இப்போ இந்த துர் ஆலோசனைய ஏன் இந்த அப்சலோம் அப்சலோமுக்கு இந்த அகிதோப்பேல் கொடுக்கணும்? அப்ப கெட்ட ஆலோசனையுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் அங்க கொடுக்கப்படுது. மனுஷன் என்ன செய்யறான்னா அவனுடைய பஞ்சகத்தினால என்ன செய்யறான்னா இந்த மாதிரியான கெட்ட ஆலோசனைகளை கொடுக்குறான். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா உள்ள ஒண்ணு வச்சிருக்கிறது, வெளியில ஒண்ணு பேசுறது. ஒருத்தர் பழி தீர்ப்பதற்காக உபயோகிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் துராலோசனை. பழி தீர்ப்பதற்காக அப்படின்னு சொன்னா இந்த அப்சலோம் ஏன் இந்த அகிதோப்பேல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அகிதோப்பேலுடைய பேத்தி தான் யாரு, பத்சேபா. வாஸ்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 11:3 சொல்லுது, அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினா அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஏத்தியனான உரியாவின் மனைவி அப்படின்னு சொல்லி எலியாமின் குமாரத்தி. இங்க அடுத்த பாக்குறோம் 2 சாமுவேல் 23:34 ஆஹ் 2 சாமுவேல் 23:34 அகிதோப்பேலின் குமாரன் எலியாம் அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்கப்போ இந்த அகிதோப்பேலுடைய பேத்தி தான் யார் அப்படின்னா பத்சேபாள். பத்சேபாலுக்கு தாவீதால் அளிக்கப்பட்ட ஒரு தீமைக்காக இவர் பழி வாங்குறார். ஒரு விஷயம் அது இருக்கலாம். அப்போ இந்த துராலோசனைக்கான பேக்ரவுண்ட் என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருடைய பழி வாங்குதலின் முயற்சி. அகிதோப்பேல் அவன் கூடயே இருக்கிறான். அந்த உரியாவும் தாவீது கூடயே இருக்கிறான். ரெண்டு பேரும் கூட இருக்கும் போதே அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோபம். அப்போ இது ஒரு சரியான சந்தர்ப்பம் ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்துல ராஜா ஆட்சி மாற்றம் வர மாதிரி இருக்குது. இந்த ராஜாவோட சேர்ந்துட்டா தாவீத கொன்று போடலாம். அப்போ தாவீதை கொல்வதற்கான ஒரு முயற்சியை எப்படி முடியும் அப்படிங்கிறத யார் சொல்லிக் கொடுக்குறான்னா இந்த அகிதோப்பேல் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இந்த ஆலோசனைக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய பகை உணர்ச்சி, வெறுப்பு உணர்ச்சி, இல்லைன்னா பழி வாங்குதல் உணர்ச்சி அங்க இருக்குது. நம்முடைய ஆலோசனைகள்ல இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குதா? நேரம் நம்மள்ட்ட இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள வருது. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா
ஒரு ஒரு ஆலோசனையை கொடுத்துடுறது. அந்த ஆலோசனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த நேரத்துல சரியா தோணும். இப்படி செஞ்சா இன்னைக்கு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு லாபத்துக்காகவோ, ஒரு உலக சந்தோஷத்துக்காகவோ அந்த ஆலோசனைய குடுத்துறது. ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அடிச்சிடுறாங்க. நம்ம அடிபட்டவன் இங்க வர்றான். நம்ம என்ன சொல்லுவோம்னா, "நீ அந்த இடத்துல திரும்ப ஒரு அடி அடிச்சிருக்கணும். இப்பவும் கெட்டு போல. போய் அடிச்சுட்டு வந்துரு." இது அந்த மனுஷனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம என்ன சொல்றோம்னா, "போய் அடிச்சிரு" அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுக்குறோம். அது நல்ல ஆலோசனை அப்படின்னா, அது சரியான ஆலோசனை இல்ல. வேதம் அப்படியே சொல்லிக் குடுக்குதுன்னா இல்ல. அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஐடியாஸ் எப்பவுமே குடுக்குறது வந்து தவறான ஒரு ஆலோசனை. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான ஆலோசனை. அநேக பேருக்கு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான ஆலோசனைன்னா தெரியும். தாவீது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் அவனுக்கு தெரியும். அடுத்த ராஜாவா இருக்க போறது தாவீதான்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ராஜாவ ஆக்குனது தேவன் தான் சொல்லி தெரியும். இந்த ராஜாவாக்கும்போது எத்தனை பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லி தெரியும். சவுலும் சவுலுடைய குடும்பத்தையும் தேவன் தள்ளி வச்சாருன்னு சொல்லி தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் சவுலுடைய குடும்பத்தை கொண்டு வந்து உள்ள வைக்க நினைக்கல. தாவீது குடும்பம் தான். ஆனா தாவீது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க நினைக்கிறான். இது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான செயல். ஆலோசனைகளை நம்ம கேட்கும்போது எப்படி ஆலோசனை நிறைய நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா, தேவ திட்டத்துக்கு விரோதமான ஆலோசனைகளை கொடுக்குறோம். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தற்காலிகமான ஒரு சந்தோஷத்துக்காக, தற்காலிகமான ஒரு லாபத்துக்காக நம்ம அந்த காரியங்களை செய்யக்கூடாது. இன்னும் அநேகர் எப்படிப்பட்ட ஆலோசனை குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பதவிக்காகவும், ஒரு அதிகாரத்துக்காகவும் ஆலோசனை குடுக்குற இந்த அ ஐதப்பர் மாதிரி. எப்படி தாவீதுக்கு ஐடியா குடுத்து தாவீது தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தானோ, அதே போல அகித்தோப்பேல் என்ன செய்றாருன்னா, அப்சலோமுக்கும் ஐடியா குடுக்குறாரு. ஒருவேளை இந்த ஐடியாவ கேட்டு அப்சலோம் ஃபாலோ பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அப்சலோம் அதுக்கடுத்து இவர்ட்டயே தான் எல்லா ஐடியாவும் கேட்பாரு. ஒரு பவர். தன்னை ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சு அந்த ஐடியாவ குடுக்குறாரு. தவறான ஐடியாவ. அதாவது அடுத்தவங்களுக்கு பாதகம் ஏற்பட்டா கூட, தேவனுடைய மக்களுக்கு பாதகம் ஏற்பட்டாலும் பரவால்ல. நான் இந்த ஐடியாவ என்ன செய்வேன்? குடுப்பேன். ஆனா பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம். தேவனுக்கு விரோதமா போறத சரி அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறாங்க. அவங்களுடைய ஞானத்தையும், அவங்களுடைய அறிவையும் பயன்படுத்தி அதிகாரத்த பெற்றுக் கொள்வதற்கு. இன்னும் ஒரு சிலர் ஆலோசனை குடுக்கும்போது என்ன செய்றாங்கன்னா, தற்காலிகமா அந்த எதிர் தரப்புல நம்மள கேட்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கறதுக்காக ஆலோசனை குடுக்கிறது. தேவனுடைய திட்டத்தின்படி ஆலோசனை குடுக்கறது இல்ல. தற்காலிக சந்தோஷத்த குடுக்கறதுக்காக ஆலோசனைகளை குடுக்கிறது. அது அந்த நேரத்துல ஒரு பெரிய ரிலீஃப் குடுக்கும். ஆனா, அது பிரயோஜனம் இல்லாத இன்னொரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, எதிர் தரப்புல இருக்கிறது யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன மனநிலைன்னு தெரியாது. கொஞ்சோண்டு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சுருவோம்னா, நம்முடைய அட்வைஸ குடுத்துடுறோம். இந்த ஆலோசனை அவங்களுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நம்ம சிலர்னா குடுத்துடுறோம். அப்பவும் அந்த ஆலோசனை தேவனுக்கு விரோதமா போய் சேர்ந்துருது. இப்போ நெறைய காரியங்கள என்ன செய்யணும்னா, உள்ள பார்க்கணும். இன்னும் எதிர் தரப்புல இருக்கவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு ஆலோசனை குடுக்குறது. இப்போ ஆலோசனை குடுக்குற ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் என்ன செஞ்சுடுறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் பார்க்காம நான் என்னுடைய சந்தோஷத்தையும், என்னுடைய அறிவையும், என்னுடைய அ அ பவர் மேல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஆலோசனைய குடுத்துடுறோம். அந்த ஆலோசனை தவறாக போயிடுது. அது தேவனுடைய பார்வையில தவறான ஆலோசனையாவே அங்க தெரியுது. பிலேயாம் தீர்க்கதரிசி தன்னுடைய ஆலோசனைய குடுக்குறாரு. என்ன ஆலோசனைய அங்க குடுக்குறாரு அப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள அழிக்கிறதுக்கான ஆலோசனை. அவரு அ போகும்போதும் தேவன் தடுக்கிறான். அப்ப நல்லா தெரியும் தேவனுக்கு விரோதமா செய்ய முடியாதுன்னு சொல்லி. அந்த ராஜாட்டயும் சொல்றான்.
தேவனுக்கு விரோதமா எதுவும் செய்ய முடியாது. வார்த்தையில அவர் என்ன சொல்றாரு அதான் வரும் அப்படிங்கிறாரு. அங்க போய் ஆசீர்வாதத்துக்கு பதிலா சாபத்துக்கு பதிலா ஆசீர்வாதம் தான் வரும். ஆனாலும் அவன் போறான். மறுபடியும் வேற இடம், மறுபடியும் வேற இடம், மறுபடியும் வேற இடம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படியாவது அந்த பொருள வாங்கிரணும். அந்த ராஜாட்ட நன்மதிப்பை பெற்றணும். ஒரு அதிகாரத்துக்காகவும், பொருளுக்காகவும், தற்காலிகமான ஒரு சந்தோஷத்துக்காகவும் ஒரு ஆலோசனைய அங்க குடுக்குறாரு. அதெல்லாம் செய்ய முடியாது தெரிஞ்ச உடனே வேற ஆலோசனை குடுக்க ஆரம்பிச்சாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போறாங்க. அப்போ ஆலோசனைகள் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, தேவனுக்கோ, தேவனுடைய மனுஷனுக்கோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கோ விரோதமாக அந்த ஆலோசனைகள் இருக்கக்கூடாது. அப்படி ஆலோசனைகள் இருக்கும்போது இந்த அகிதோப்பேலுடைய விளைவுதான் வரும். ஏன்னா போறாரு, செத்து போறாரு. தன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்துறான், செத்து போறான். ஏன் சாகணும்? ரெண்டே விஷயம்தான். இந்த ராஜா தன்னுடைய புது ராஜா தன்னுடைய ஆலோசனை ஏத்துக்கல. ஏத்துக்காம போகும்போது நிச்சயமா தோத்து போயிருவான். தோத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் தாவீது வந்துருவான். தாவீது வந்து எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சொல்லி இவனை கொண்டு போடுவான். தாவீது வந்து அவனை கொண்டு போடுவான்னு சொல்லி தெரியும். அதனால தானே செத்து போயிடான்னு நினைக்கிறேன். ஒருவேளை தாவீது வரலன்னா கூட இந்த ராஜ்யத்துல அவனுக்கு மதிப்பு இல்ல. ஏன்னா இன்னொரு ஆலோசனைக்காரன் வந்திருக்கான். அந்த ஆலோசனைப்படி ஜெயிச்சுட்டு நினைச்சு அவன் நினைச்சிருவான். அதுக்கப்புறம் இவனுக்கு அங்க மதிப்பு இல்ல. அதனால எப்படி பார்த்தாலும் சாவுதான் அப்படின்னு சொல்லி அவன் நேரா கொண்டு போய் செத்து போனான். நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். நீதிமொழிகள் 14:12 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையா தோணும், அகிதோப்பேலுக்கு சரியா தோணும். நம்ம இப்ப என்ன செஞ்சிடலாம்னா அப்படியே நேரா இவன் கூட சேர்ந்துடலாம், அப்சலோம் கூட சேர்ந்துடலாம், அப்படியே ராஜ்யத்துல நான் பெரிய ஆளா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு வந்துச்சு. அப்படியே தாவீதுக்கு விரோதமான பகையை தீர்த்திடலாம்னு சொல்லி முடிவு வந்துச்சு. அவனுக்கு செம்மையா தோணுச்சு. அவன் கொடுத்த ஐடியா அவனை பொறுத்த வரைக்கும் சரியான ஐடியா. அந்த ஆலோசனை இருந்தா தாவீதை பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் மரண வழிகளாக போச்சு. அவன் செய்ய நினைச்சத அங்க செய்ய முடியாம போச்சு. விளைவு நாண்டு கொண்டு செத்துப்பான். இது வெறும் ஆவிக்குரிய சரீர சாவு மாத்திரம் கிடையாது. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அங்க முடிஞ்சு போகுது. நம்முடைய ஆலோசனைகள் எப்படி இருக்குது? தேவனுக்கு விரோதமா இருக்குதா? என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்குதா? இல்ல என்னுடைய சந்தோஷத்துக்கு அது நிக்குதா? ஏன் நான் என்ன மேல பாக்குற மாதிரி இருக்குதா? அப்படி இருந்தா நிச்சயமா ஒரு நாள் நம்ம தேவனுக்கு விரோதமா போறோம். தேவன் நமக்கு விரோதமாக நிற்பார். பிலியாமுக்கு எப்படி எதிரே குருன பட்டயத்தோட தேவன் நின்னாரோ, இந்த அகிதோப்பேலுக்கு விரோதமாக எப்படி தேவன் அந்த ஆலோசனை குழப்பி போட்டாரோ, அதே போல நமக்கு விரோதமா தேவன் நிற்பார். அப்போ நம்ம ஆலோசனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது. தேவனை நமக்கு விரோதமா கொண்டு வரக்கூடிய விஷயம். ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது சரியாக தேவனுடைய திட்டத்துக்கு தகுந்த மாதிரி, எதிராக இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கள ரட்சிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகளை கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம ஆலோசனை கொடுக்காம இருக்கிறது, நம்முடைய ஆலோசனைகள் ஒரு சில வாழ்க்கைகளை மொத்தமா மாற்றி போட முடியும். நம்முடைய ஆலோசனை ஒருத்தர் வாழ்க்கையை மொத்தமா கீழே இறக்கி போட முடியும். அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நம்ம கொடுக்காம தேவனுக்கு பிரியமா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தூக்கி விடுற மாதிரி ஆலோசனைகளை கொடுப்போம். தேவன் நம்மளோடு கூட வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நல்ல செய்திக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்து கொடுத்தார் தேவன் ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபத்தை